துளசி அஸ்வினி நட்சத்திரம். நாராயணா வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ மந்திரம் பிரச்சோதயாத். ஓம் ராஜாதி ராஜாய பிரஜ்ஜிதாயினே நமோ வயம். இந்த அட்ரஸ் மாத்திக்க போ. ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்க. கோயில்ல ஆளுங்க இருக்கத்தான் செய்வாங்க. சட்டை கட்டி. ஐயோ அம்மா. பேண்ட் கட்டி. ஐயோ அம்மா. என்னடா பொம்பளை மாதிரி வெக்கப்படுற? சரி அப்ப இந்த நீ மாத்திக்க வந்தா. ஐயோ உங்க சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சு கூடாதா? ஏன் கோயில்ல வந்து உயிரை வாங்குறீங்க? நீ வேற. ஏய் Dress மாத்துடா. பொண்ணுங்கலாம் பார்த்தா சிரிக்குமா? என்னம்மா நீ? சிரிச்சிட்டு போடா. அது சரி. நீ இப்ப பேச மாட்டே. நல்லா பார்த்து சிரிக்குது. உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா குடுமா. நில்லு சீனு. அழகான ஒரு பொண்ணு உடம்ப பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானா? கோவிந்தா கோவிந்தா. பாத்தியா? கேட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கோயிலோட ரூல்ஸ் எல்லாம் உனக்காக என்னமா ரூல்ஸ் இது? ஆம்பளைக்கு ஒரு ரூல்ஸ், பொம்பளைக்கு ஒரு ரூல்ஸா? நாங்க மட்டும் பேண்ட் ஷர்ட்லாம் கழட்டணும். இது என்ன? ரொம்ப பேசுற. வேணாம். நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ. ஓகே. டோன்ட் டாக். மா. கொடுங்க. ஒண்ணும் வேண்டாம். எனக்காக நீங்க ஒண்ணு கட்டிக்க வேண்டாம். ஏய். நீ ஏன் பல்ல குடுற? அங்க பாருடி அம்மா புள்ள. ஹலோ. என்னடா அது? நீ தானே சொன்ன? இப்படியா? இப்படி. பர்சனல் தெரியப்பட்டுரும். டேய். நோ. டேய். சாரி. ஏய் டைம் என்னையா? உன்கிட்ட தான் வாட்ச் இருக்கே. என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட். என் வாட்ச் லேட்டடி. அது வேஸ்டா? வாங்கிட்டியே. இரு. எக்ஸ்கியூஸ் மீ. டைம் என்னங்க? வெரி சாரி. எனக்கு கீழே பேண்ட் இல்ல, மேல ஷர்ட் இல்ல, கையில வாட்ச் இல்ல. மண்டையில மூளையும் இல்ல. என்னது? ஹலோ மிஸ்டர். டைம் என்னன்னு கேட்டா வாட்ச் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்ப கிண்டலா? போயா. அம்மா எங்க உங்க கையெல்லாம் வாட்ச் இருக்கு, அதை விட்டுட்டு என் கையில டைம் கேக்குறீங்களே, உங்களதெல்லாம் டப்பாவா? யாரது டப்பா? கரெக்ட் டைம் கேட்டேன். உங்க கடிகாரத்துல என்ன நேரம்? 11:30. 11:30. ஐயோ 12 மணிக்கு ஆலயத்தை மூடி விடுவார்களே. குழந்தாய் தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபீஷ்ட சித்தி. தெரியாம அடிச்சிட்டீங்க. ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும் சாமி. பிரசாதம். பிரசாதம் அங்கே. ஐ அப்பா சாமியே. இனி இந்த மகாராஜா ஹெல்ப் வாங்க வாங்க வாங்க. இந்த பிரசாதத்தை அம்மா திலீப் கொடுக்க சொன்னாங்க. உங்க அழகு முகத்தை காட்டி திலீப் எழுப்புங்க. உனக்கு குசேலன்னு பேர் வச்சிருக்கணும். தவறி ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு வச்சுட்டாங்க. வா ராஜா வா. உன் முகத்துல முழிக்காம அவன் கண்ணே திறக்க மாட்டான்னு உனக்கு தெரியுமில்ல. போ சீக்கிரம் போய் பேரனை எழுப்பு போ. போடா போடா. இந்தாங்க சின்னவருக்கு பெட் காஃபி, உங்களுக்கு சுட சுட திருநெல்வேலி அல்வா. பெத்தவங்க நாங்க இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க பிள்ளைக்கு எல்லாம் நீதானே ஆயிப்போச்சு. இன்னைக்கு பிறந்த நாள் அதுமா இந்த மூஞ்சில தான் முழிக்கணுமா? என்ன பண்றது? எல்லாம் எங்க தலையெழுத்து. அவன் கல்யாணத்தையாவது எங்களை நடத்த விடுவானோ என்னமோ. திக் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது நல்லதானம்மா. அதுக்கு போய் போடா போ. திலீப் நண்பா திலீப், இதுதான்டா நான் உன் கூட இருக்கிற கடைசி பிறந்த நாள். ஏண்டா? அதான் அம்மா சொன்னாங்களே உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாமே. உனக்கா ஒரு சூப்பர் பெயிண்டிங் வந்து வச்சிருக்கேன்டா. என்ன பெயிண்டிங்? சௌந்தர்ய லஹரி. ஆமா, இவரு பெரிய ஆதிசங்கரர். எந்திரா கேட்டா பாய்ஸே. சரி சரி சரி, எங்க உன் முகத்தை காட்டு. என்னடா தாடியை காணோம், ஷேவ் பண்ணியா? பல்லு வளைக்கிட்டேன்டா. வெரி குட். அப்படின்னா நீ கிட்ட வரலாம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி லாங் லைஃப். தேங்க் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். நோ சான்ஸ். ஏண்டா? நீ என்ன விட 3 நாள் மூத்தவன், அதனால உனக்கு தான் முதல்ல கல்யாணம். பாவி, அப்படின்னா என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் கல்யாணம் முடிவு பண்ணிட்டியா? இல்லையா? உனக்கு காதல், கல்யாணம், குடும்பம் எல்லாமே உன் பெயிண்டிங்ஸ் தானே? ஆமால, பெயிண்டிங்ஸ் தான் இல்லடா. பெயிண்டிங்ஸ் இல்ல போடா. டேய், சிங்கப்பூர் ஃபெஸ்டிவல்ல உன் பெயிண்டிங்ஸ் தான் தூள். சிங்கப்பூர் போறோம். மணமகள் தேவை. ஓபனிங் பின்றான். வேதி எதுவாக இருந்தாலும் ஜாவா ஜாதி எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை, வரதட்சணை தேவையில்லை. நான் நன்றாக சித்திரம் தீட்டுவேன். எனக்கு தான் பெயிண்டிங் வரைய தெரியாது. அவன்டா. ஓ, அவனை பத்தியா? இசை என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஜலதோஷம் பிடிக்கும்னு எழுதுறதானே? இப்படியாடா இதை எழுதுறது?
நீ மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற, உங்ககிட்ட மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு, உன்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, தோற்றத்துல ஒரு அமிதாப், ரஜினி, கமல், சார்லி இவங்க பர்சனாலிட்டியோட இருக்கிறேன் அப்படின்னு எழுதுனேன்னா லேடி சைட்ல இருந்து ஒரு புல்லிங் கிடைக்கும். இதை விட்டுட்டு இசை பிடிக்கும், ஓவியம் வரைவேன் இப்படிலாம் எழுதுனேன்னா டே சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் ஓரமா உட்காந்து டியூஷன் எடுக்கத்தான் லாயக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. காதலுக்கு விலை இல்ல, என் காதல் விற்பனைக்கு இல்லைன்னு புது கவிதையில சொல்ற. அவன் அப்படியே தூக்கி மலையில இருந்து உருட்டுறான். இந்த புது கவிதை, புடலங்க, காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் வேண்டாங்கிற. யதார்த்தமா காசு பணத்தை பத்தி எழுத. ஏய் ஷட் அப். ஆரம்பிச்சேன்டா. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றேன். ஐ லைக் ஒரிஜினல் ஜல்றா. உள்ளத உள்ளபடி சொல்றது தான் மனிதன். அதனால தான் சீனனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்காக எங்கேயோ ஒருத்தி பிறந்திருப்பா. இந்த விளம்பரம் ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இவனுக்காக பிறந்தவள எங்க இருந்தாலும் இழுத்து கொண்டாந்து விட்டுரும். ஐ எம் ஷூர். என்னடா முடிச்சிட்டியா? பொன்னுசாமி ஐயா, இது மேனேஜர்கிட்ட கொடுத்து வர சண்டே எல்லா பேப்பர்லயும் பாக்ஸ் ஐட்டமா வரணும்னு சொல்லு. ஒருவேளை நியூஸ் பேப்பரே போகாத ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள பிறந்திருந்தா அவ எப்படி வருவா? தப்பா சொன்னப்பா. ஓகே ஓகேயா. வணக்கங்க. வணக்கம். நான் எதுக்கு வந்தேன்னா என் பொறுப்பு என்னங்கிறத திலீப் ஞாபகப்படுத்திட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் சீனோட கல்யாணத்தை பற்றி தான். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? முதல்ல திலீப்போட கல்யாணம் நடக்கட்டும். தர்மா வந்துட்டானா? என்னடா ஒரே இருட்டாக்குது. தண்ணி அடிக்கிற நேரம் இல்ல. என்னடா முத்தம் கொடுக்க போறியா? இல்ல கடை எங்க இருக்குது? அதோக்குதானே காதாண்ட கூவுற கஸ்மாவா? பாட்டில் சோடா கலந்து குடிப்பதிலே தான் சுகம் 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 சுகம். ஏண்டா சைடு மிளகாவை கடிச்சியா? மனிதன் மனிதன் இவன்தான் மனிதன். தண்ணி அடிக்கும் இடத்திலும் கூட இவன் தான். மரியாதை போதுண்டா, குந்துங்கடா, போதையில கீழே விழுந்துட போறீங்க. என்னடா முதல்ல வணக்கம் எங்க இருந்துச்சு, இப்ப எங்க இறங்கிடுச்சு? கட்சி மறந்து ஆளே மாற்றியா நீ? அப்படி இல்லன்னா ஏய், உனக்காக தானே அண்ணாத்த நம்ம சேர்ல கடை போட்டு குத்துக்கிறாரு. நீ என்னடா துணி மாத்திர மாதிரி கட்சியை மாத்திட்டு இப்ப மதில் மேல பூனை மாறிக்கிறிய. ஐயா நீ அவனோட கூவினுக்குற பாடுறி. எந்த பாட்டியா? நம்ம பாட்டுத்தேன். டெய்லி நாங்கெல்லாம் ஸ்காட்ச் அடிக்கும் போது மாட்டேன். இப்போ ஒரு சேஞ்சுக்காக நாட்டு சரக்கு அடிக்க கூட்டு வந்தா இதையும் வேண்டாங்கறியா? விஷயம் நீ பேசுங்க கண்டி செய்ய மாட்டே. அடிச்சா மார்க்கணும். one more bottle please. Thank you. ஒன்ஸ் மோர். எஸ் எஸ் வேற சொல்றயா? உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? ஷாருக்கு ஒண்ணு கொடுங்க என் அக்கவுண்ட்ல. ஓகே. இந்த புள்ளாண்ட நமக்கே தண்ணி காட்டுறா. சொல்லு அவனாண்ட காய்ச்சறதே நம்ம தானே. ஹலோ மங்கி ஃபேஸ் வாஷ். என்னடா ஏன்னா டென்ஷன் ஆகுற? நம்ம புள்ளாண்டா. யாரு? நம்ம சீதாராம இருக்கார்ல, அவர் புள்ளாண்டா. ஹாய். அங்க ஒருத்த குந்திருக்கான் பாரு, தாடி வச்சுக்கினேன். சொல்லியா? அவனு இவனு ஃப்ரெண்டு அப்படின்னு பிலிம் காட்டுறானுங்க. அங்க ஒரு பிலிம் ஓடி நிக்குது. அப்படியா? ஆமா. அந்த பெயிண்டோட அப்பங்கிறானே அவன் அல்பாயுஸ்ல போட்டுக்கினான். அட நீயா ஃபீல் பண்ற? அதான் வசதியா போச்சுன்றா. அது அப்படியே இப்ப அவன் ஆத்தாளுக்கும் இவன் அப்பனுக்கு தான் ரொமான்ஸ். தமாயி இதுக்கு பா வீட்டுக்கே போறது இல்லையா, அதுக்கு 2 வீட்டை விட்டே வர்றது இல்ல. அதான் இப்ப கரெக்ட் கதை. சட்டை கசக்கிறான் பாத்துக்கிறியா? பலார் நிறைய வேணா நீ அவனை. இப்ப பாருண்ணா. ஆபத்து பாட்டு போனன்றது வெயிட்டு கட்டி ஓட முடியல. முதலன்றா
ఎన్నిసార్లు బొక్కలు పెట్టా నీకు బుద్ధి రాలేదురా அவங்க சார் மணப்பந்தல் ராஜா ராணி இது வழுக்க தலையில் முடி வளர்வது இங்கேயே இதை போட்டான் அந்த இருக்கு. என் பெயர் சீனிவாசன், வயது 27, மணமகள் தேவை, சாதி மதம் பற்றி கவலை இல்லை, வரதட்சணை ஹாப்பி இல்லையா? ஓகே. ஏய் பாத்தியா, இவன் கல்யாண விளம்பரத்தை ஏதோ பிக்சர் 200 days ஓட மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கானே. இவன் மனசு இதுல தெரியுதுடா. டேய் நான் மட்டும் கல்யாணம் ஆகுது பொண்ணா இருந்தா இந்த ஆட் பார்த்தோன்னு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்டா. எதுக்கு நீ இந்த பக்கம் வா? இந்த விளம்பரம் பார்த்து இவனுக்கு கல்யாணம் நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ முதல்ல வாயை கழுவு. பேசுவோம். வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஏய் இப்படி வா. எதுக்கு? ஏய் சீனு, நீ கட்டிக்க போற பொண்ண நான் பார்த்ததுக்கு அப்புறம்டா உனக்கு கல்யாணம். ஓகேடா, ஓகே எல்லாம் ஓகேடா. சரி டைம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல மம்மி டாடி சரி பாத்து என்ன பாத்துறோம். வரேன்டா. சரி பைடா பைடா. விட்றா வருவான்டா. எங்க போய் போறான்? கால் மேல அவன் நிக்கறான்டா. சாரி சித்தப்பா. பரவாயில்ல பரவாயில்ல. பாத்து போய்ட்டு வாடா. ஓகேடா. பாத்து. பை பை பை. பை. ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து கூட சிங்கப்பூர் வரைக்கும் சைட் அடிச்சிட்டே போலாம். ஐயா. அம்மா உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? எனக்கு லெட்டர் பின்ன எனக்கா? இருக்காதே. எனக்கு யார் அப்படி லெட்டர்? ஓ அது சரி, இதான் விஷயமா? ஏ சீனு வாங்க. என்னம்மா கூப்பிட்டியா? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ரொம்ப நடிக்காதடா. என்னாச்சு? என்ன இது? ஐயோ இது என்னன்னு தெரியாதாக்கும்? அட போ. அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்னடா? இந்தா. இல்லம்மா இது நீயே பாருமா. இல்லடா, நீயே ஒரு நல்ல மருமகளா பார்த்து செலக்ட் பண்ணு. இந்த மாதிரி வேற எல்லாம் அம்மா குறையும் இல்லையா? என்னம்மா நீ தானமா எல்லாம் நீயே பாருமா. இல்ல சீனு, இது உன்னோட வாழ்க்கை. எனக்கு என்ன, நீ வாழ்நாள் பூரா அவளோட சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. எங்கே அவள்? தேடினேன் ஓடினேன் ஓடிப்போ. குளிச்சுட்டு வந்து செலக்ட் பண்றேன். அம்மா தூள் இருக்குன்னு சொல்ல வேணாமா? நீ வாப்பா. குளிச்சுட்டு வந்து பாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. Okay. Now I will select. இது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இதே கதி தான். வெரி பேட், வெரி பேட். கேரளாவா? பார்ட்டியை பார்க்க போறேன். ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நேரம் செலக்ட் பண்றான் இவன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. இது வேற மக்கர் பண்ணிக்கிட்டு. என்னடா பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியா? குடு 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 குடு. இந்த பொண்ணா? அம்மா லட்சணமா இருக்காடா. இத பாரு, லக்ஷ்மி தேவி மாதிரி கலையா இருக்கா. எனக்கும் இந்த பொண்ணை தாண்டா பிடிச்சிருக்கு. முகத்தை பாத்தியா? கொஞ்சம் கூட முகத்தை பாருடா, கொஞ்சம் கூட அகங்காரமே இல்லாம. ஒண்ணு பண்ணுவோம், திலீப்போட அப்பா கிட்ட சொல்லி மத்த விஷயங்கள் எல்லாம் விசாரிக்க சொல்லுவோம். ஆமா எந்த ஒரு எதுவுமே. இது பாருங்கம்மா, பேரு துளசிமா. நம்ம கொடுத்திருந்தல விளம்பரம், அதை பார்த்து இவங்க கொடுத்துருக்காங்கம்மா. அவளுக்கு பியானோ எல்லாம் வாசிக்க தெரியுமா? 11th grade, பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. கவிதையெல்லாம் கூட எழுதுவாளமா. இங்க பாருமா, போஸ்ட் பாக்ஸ் நம்ம 324 கேரளமா. சரி பின்னாடி எழுதிருக்குமா. எங்க படிக்க விட்ட? அதான் சொல்லிட்டியே. அழகா இருக்காள், நல்ல ஜோடி. என்ன போ. ஏய் ஏய் அவன் இன்டர்நெட் இமெயில்னு போட்டு பின்னிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இன்னும் ஓல்டு டைப்ல பேனாவை பிடிச்சி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க.
என் கடை டெலிபோன் நம்பரை தர்றேன், போன்லயே பேசி பிக்கப் பண்ணிக்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா. அப்பா சாமி, நீ சாதாரண சாமி இல்லடா, ஒரு சாதாரண போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணாத. இந்தியாவிலேயே தப்பே பண்ணாத, லஞ்சமே வாங்காத ஒரே டிபார்ட்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு வேணா நான் காக்கி சட்டையை போட்டு சுத்திட்டு இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கதர் சட்டையை போட்டு ஒரு பெரிய அரசியல்வாதியா வரல. வந்தே மாதரம், வந்தே அம்மா. இன்னைக்கு வேணா மற்றவங்க எழுதுகிற போஸ்ட்டை நீ டெலிவரி கொடுத்துட்டுக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சினிமா டைரக்டருக்கு பெரிய போஸ்ட் நீ வர போறியா இல்லையான்னு பாடுறா. டண்டன் 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 டண்டன். ஐயா கட்டு, டேய் போய் வேலை பாருங்கடா. காணாமல் டைரக்ட் பண்ணாலும் அடி விழுகுது. வர்றானுங்க. ஐயப்பா குட் மார்னிங். ஒண்ணு பண்ணாத, நல்லா ஐயப்பா அப்புறம் பாக்குறேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாமி கும்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. அவ பெருசா சாமி கூட வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. சும்மா இருடா ஃபாலு. நான் சும்மா தான் சொன்னேன். வாப்பா மார்னிங் சார். வாப்பா போஸ்ட்மேன், என்ன விஷயம்? அம்மா துளசி அம்மா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குது. வாங்க வாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்டா? அப்படி போட்டா நான் இப்படி இருக்க முடியாதா? ஏய் குடி குடு. அப்பா அவங்க கிட்ட இருந்துதான். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இரு இரு வர. உன்னை மறந்துடுவேனா?